அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் நாம் சில சமயம் தளர்ந்து போவது உண்டு. நம் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது நம் மனம் உடைந்து போவது உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு மூலையிலிருந்து வரும் ஒரு வார்த்தை, ஒரு சிறிய பாராட்டு நம்முடைய சோர்வு முழுவதையும் நீக்கி மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்தை தந்து நம் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றும் சக்தி கொண்டது என்றால் நம்புவீர்களா? இன்று நாம் பார்க்கப் போவது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின், அதாவது பாராட்டுதலின் அசாத்தியமான சக்தியை பற்றித்தான். அதற்கான ஒரு அற்புதமான உண்மை சம்பவத்தையும் மேலும் சில ஆழமான எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மற்றவருடன் பழகும் விதத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரே பள்ளியில் ஆரம்பம் முதல் ஒன்றாக படித்த 5 நெருங்கிய தோழிகள். அவர்கள் 5வரின் ஒரே லட்சியம் மருத்துவராவது. அதற்காக கடுமையாக படித்து நுழைவுத் தேர்வுகளை எழுதினார்கள். ஆனால் விதி சதி செய்தது. 5 பேரில் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் மருத்துவ படிப்புக்கான இடம் கிடைத்தது. அந்த வெற்றி பெற்ற பெண்ணுக்கு இது மகிழ்ச்சியான செய்திதான். ஆனால் அவளுடைய தோழிகளுக்கோ தோல்வி. தோல்வியின் விரக்தி அவர்களை சூழ்ந்து கொள்ள வெற்றி பெற்ற தோழியை பாராட்ட யாருமே முன்வரவில்லை. அனைவரும் அவளை ஒதுக்கிவிட்டார்கள். அந்த வெற்றிக்குரியவள் தன் தோழிகளிடமிருந்து வாழ்த்து வராத ஏக்கத்தில் தவித்தாள். நமக்கு மட்டும் கிடைத்து இதை கொண்டாட முடியாமல் போய்விட்டதே என்று வருந்தினாள். அவளுக்குள் ஒரு வெற்றிடமும் கொண்டாட்டத்தின் சுவையில்லாத கசப்பும் நிலவியது. சரியாக அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. கால்கள் இரண்டும் சரியாக நடக்க முடியாத ஒரு பெண், அவர்களுடைய வீட்டின் கீழ் தளத்தில் வசிப்பவர் மிகுந்த சிரமத்துடன் மாடி ஏறி அந்த பெண்ணின் வீட்டுக்கு வந்தார். கனிவுடன் அவள் கைகளை பிடித்து மனதார தன் பாராட்டுகளை தெரிவித்தார். அந்த பெண் ஆச்சரியத்துடன், ஏன் அக்கா, நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு மேலே ஏறி வர வேண்டுமா? கீழே வரும்போது என்னை வாழ்த்தியிருக்கலாம், அல்லது ஒரு போன் செய்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் என்று கேட்டாள். அதற்கு அந்த அக்கா அளித்த பதில்தான் அந்த வெற்றியாளரின் வாழ்க்கையை திருப்பி போட்டது. அப்படியெல்லாம் ஒன்று சிரமமில்லை தம்பி. உனது தந்தை சமீபத்தில்தான் இறந்தார். அதுவும் உனக்கு மிகவும் முக்கியமான பரீட்சை நேரம். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மனதை திடப்படுத்தி கொண்டு நன்றாக படித்து இன்று உனக்கு மருத்துவம் படிப்பதற்கு இடம் கிடைத்திருக்கிறது என்று கேள்விப்பட்டதும் எனக்கு பெருமை பிடிபடவில்லை. நீ யாரோ அல்ல, எனக்கு ஒரு சவாலான சூழலில் சாதித்து காட்டியவள். அதனால்தான் ஒருமுறை உன்னை நேரில் வந்து வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிரமத்தை பார்க்காமல் வந்தேன். இன்னும் நன்றாக படித்து டாக்டர் ஆகி நல்ல சேவை செய்து மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். இந்த பேச்சை கேட்ட அவள் தாயார், இப்படி உண்மையான திறந்த மனதுடன் ஒரு சிலர் பாராட்டினால் போதும். உண்மையான அன்பு என்பது இதுதான். மற்ற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு படிப்பதில் கவனம் செலுத்து, காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார். அதன் பிறகு அந்த பெண்ணின் முகத்தில் மலர்ந்த மகிழ்ச்சியை காண வேண்டுமே, அதுதான் பாராட்டுக்குள்ள தனிச்சிறப்பு. ஆம் நண்பர்களே, ஒருவருடைய வாழ்க்கையின் இக்கட்டான தருணத்தில் வரும் உண்மையான பாராட்டு ஆயிரக்கணக்கான ஆறுதல் வார்த்தைகளை விட அதிக சக்தி வாய்ந்தது. நாம் ஏன் மற்றவர்களை மனதார பாராட்ட வேண்டும்? இது எப்படி ஒருவரின் வாழ்க்கையை திருப்பி போடும்? இதற்கு இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். ஓர் அலுவலகத்தில் ஒரு ஊழியர் மிக கடினமாக உழைத்து பல நாட்கள் தூக்கமில்லாமல் ஒரு பெரிய திட்டத்தை முடித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மேலதிகாரியிடமிருந்தோ சக ஊழியர்களிடமிருந்தோ கிடைக்கவில்லை. அவருடைய உழைப்பு அலட்சியப்படுத்தப்பட்டால் அவர் அடுத்த முறை அதே உத்வேகத்துடன் வேலை செய்வாரா? நிச்சயமாட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய மேலதிகாரி, நீங்கள் இந்த திட்டத்திற்காக அதிக நேரம் செலவழித்தது எனக்கு தெரியும், உங்களுடைய கடின உழைப்புதான் இந்த வெற்றிக்கு காரணம், நன்றி என்று வெறும் 2 வார்த்தைகள் சொன்னால் போதும். அது அவருக்கு மேலும் உழைக்க, தன்னை நிரூபிக்க ஒரு புதிய ஊக்கத்தை கொடுக்கும். வீட்டில் நம் தாயார் ஒவ்வொரு நாளும் நமக்காக சமைக்கிறார், வீடு முழுவதும் சுத்தம் செய்கிறார். இந்த வேலைகள் எல்லாம் கடமை என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஒரு நாள் சமைத்து முடித்துவிட்டு சோர்வுடன் இருக்கும் தாயிடம், அம்மா, இன்னைக்கு சமையல் ரொம்ப அருமையா இருந்தது, நீங்க தினமும் எங்களுக்கு சமைச்சு கொடுக்கிறதை நான் பாராட்டுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அந்த வார்த்தை அடுத்த நாள் சமையலை இன்னும் அன்புடன் செய்ய அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த சிறிய பாராட்டு அவர்களின் சோர்வை நீக்கும் மந்திர வார்த்தை. ஒரு மாணவன் தேர்வில் 100 மதிப்பெண் வாங்கவில்லை என்றாலும் அவன் முன்னேற்றம் அடைந்திருந்தால், நீ கடந்த தேர்வில் 50 மதிப்பெண் எடுத்தாய், இப்போது 70 எடுத்திருக்கிறாய், உன்னுடைய முயற்சி பாராட்டத்தக்கது, தொடர்ந்து படி, நீ இன்னும் அதிகமாக சாதிப்பாய் என்று பாராட்டி பாருங்கள். அந்த பாராட்டு அந்த மாணவனுக்கு 100 மதிப்பெண் வாங்கும் உந்துதலை நிச்சயம் தரும். பாராட்டு என்பது வெறும் புகழ்ச்சி அல்ல, அது மற்றவரின் முயற்சி, உழைப்பு மற்றும் தியாகத்தை கண்டுகொள்வது. ஒரு திறந்த மனதுடன் நாம் கொடுக்கும் பாராட்டை பெறுபவரின் மற்ற சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து மென்மேலும் வளர நல்ல ஊக்க சக்தியை தருகிறது.
சரியான நேரத்தில் நேர்மையாக மனதார சொல்லப்படும் ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையின் பாதையையே நேர்மறையாக திருப்பி போடும். பாராட்டுதலின் சக்தி என்பது நாம் ஒருவருக்கொருவர் கொடுத்துக்கொள்ளும் ஒரு விலை மதிப்பற்ற பரிசு. பாராட்டு என்பது பணமோ பொருளோ அல்ல, அது நம் மனதில் உள்ள நேர்மறை உணர்வின் வெளிப்பாடு. இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரையாவது பார்க்கும்போது அவர்களின் முயற்சி, திறமை அல்லது கடின உழைப்பை கண்டால் தயங்காதீர்கள். மனதார அவர்களை பாராட்டுங்கள். உங்கள் வாயிலிருந்து வரும் அந்த ஒரு வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் நம்மையும் பாராட்டும்படி நேர்மையுடனும் உண்மையுடனும் கடின உழைப்புடனும் வாழ்வோம். இந்த கதை மற்றும் எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு உத்வேகம் அளித்தது என்று நம்புகிறேன். பாராட்டுவது எப்படி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை பற்றி உங்களிடம் ஏதேனும் சொந்த அனுபவங்கள் இருந்தால் அவற்றை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய சப்ஸ்கிரைப் செய்து அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன் அழுத்துங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு அற்புதமான உந்துதல் சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.